இல்லைங்க ஆசிட்டிக் நம்ம ஜிம்மனோட மினி சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபைனல் பார்ட் போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேனா, இந்த மாதிரி நீ ஃப்ரெஷ்ஷாக உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கல வா அப்படின்னு கூப்பிட்டுருப்பா. அவனு சிரிச்சிட்டு இருந்திருப்பா. அதோட அந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த ஃபைனல் பார்ட். இப்போ வரவே வரமாட்டியாடி, இல்லைனா பாத்ரூம்லேயே உனக்கு சமாதி கட்டிடும் பார்த்துக்கோ, வெளில வா. ஐயோ, அது இப்படிலாம் பண்ணாத ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜிம்மனுக்கு ஃபோன் கால் வந்துடுச்சு. யாரா அது இங்கே இருக்கும்போது கூட வர மாட்டேங்கிறானுங்களே சை. ஹலோ ஜிம்மன், எங்கே இருக்க? நீயா? என்ன மித்ரா, எங்கே இருக்கன்னு கேட்டேன். நீ கேட்குறதுக்கு நான் எதுக்கு பதில் சொல்லணும்? ஏன் ஜிம்மன், ஏன் இப்படி திடீர்னு இப்படி பேசிகிட்டு இருக்க? இத்தனை நாள் நல்லா தானே இருந்த. என்ன உன் ஒய்ஃப் கூட இருக்கியா? ஆமாம், என் ஒய்ஃப் கூட தான் இருக்கேன். மூட்டு ஃபோனை வை. உன் ஒய்ஃப் கூட இருந்தால் இருந்துட்டு போ, அதுக்கு எதுக்கு நீ என்ன அவாய்ட் பண்ணுற? எனக்கு புரியலை. இல்லை, என் ஒய்ஃப் யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. ஃபோனை வை, கடுப்பு கலப்பாத. இல்லை ஜிம்மன், நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? என்ன எதுக்கு அவாய்ட் பண்ணுற? நம்ம முன்ன மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஏன் அந்த வாயின் ஏதாவது சொல்லி ஒன்று எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டாளா? எனக்கு தெரியும் எல்லாத்துக்கும் காரணம் இந்த வாயின் தானே. அப்போது இது காரணம் வாயின் தானே? என்ன திமிர் இருந்தா, இல்லை என்ன தைரியம் இருந்தா, இல்லை உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் நீ என் ஒய்ஃபை என்கிட்டே தப்பாக சொல்லுவேன்? ஏன்னா இல்லை ஜிம்மன், நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ உன் ஒய்ஃபை பற்றி பேசலை, வாயனை பற்றி பேசினேன். பைத்தியகாரி, வாயன் தான் என் ஒய்ஃபு, தெரியுமா உனக்கு? என்னது, உன்னோட ஒய்ஃப் வயனா? அப்போது வயனுக்கும் உனக்குமா கல்யாணம் இருக்குது? இப்போ எதுக்கு இவ்வளோ ஷாக் ஆகுற? இந்த ஷாக்கில் வேறு ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கே மியா, சாரி மித்ரா. ஏதோ இருக்கே, சொல்லு என்ன இருக்குது? அப்படி என்ன வேலை பார்த்து வச்சுருக்க சொல்லு. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் நினச்சிட்ருக்காத, எனக்கு எல்லாம் தெரியும். உன் டேபிளுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும், என்னென்னு எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்கிறதும் மித்ராவும் அதை போய் எடுத்து பார்க்குறா. பார்த்தா அவளோட ஜாப்லேருந்து ஜிம்மன் தூக்கிட்டான். ஸோ அதுக்கான லெட்டர் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு அதை கசக்கி போட்டு, ஜிம்மன் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு உனக்கு தெரியுதா? நல்லாவே தெரியுது நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு. பாரு ஜிம்மன், இப்படி பண்ணாத. நான் என்ன பண்ணுறேன் பண்ணாங்கிறது நீ ஏன் முடிவு பண்ணுற? வாயினியா பொண்டாட்டி அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா நீ என்னெல்லாம் வேலை பார்த்த அப்படின்னு. எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா, அதுவும் இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இத்தனை என் கூட ஃப்ரெண்டு சுற்றினா பாருடி. நான் கூட முட்டாள்தனம் நம்பிட்டேன் பாரு. எனக்கு செருப்பு கொண்டு அடிக்கணும், எனக்கு தான் செருப்பு கொண்டு அடிக்கணும். எப்படி இப்படிலாம் நடிக்கிறேன் எனக்கு புரியலை. சமத்தரமாக உனக்கு இருக்குது, பேசாமல் நீ ஹாலிவுட்டுக்கு வேறு நடிக்கிறதுக்குண்ணே. ஜிம்மன், அவள் உங்ககிட்ட போய் சொல்கிறா, உடனே நீ நம்பாத. அவள் உன்னை நம்பாமல் போயிட்டா, இப்போ வந்து ஏதோ கதை சொல்கிறா, நீ அதை நம்புறியா என்ன? அதெல்லாம் நம்பாத, நம்பிடாத. எனக்கு என்ன முட்டு ஃபோனை வைட்டி, கடுப்பு கழுப்பிக்கிட்டு. எனக்கு எல்லாம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் வாயின் சொல்கிறதுக்கு முன்னாடியே இது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். நான்லாம் இது எப்போமோ கண்டுபிடிச்சிட்டேன். சரி, உன் வாயிலேருந்து உண்மை வரும் என்னைக்காவது ஒரு நாள் என் காலையில் வந்து மன்னிப்பு கேட்பேன்னு பார்த்தா அப்படியே மெயின்டைன் பண்ணுறடி. செம்ம நடிகடி நீ. இந்த பிஸ்னஸ் வேலை பார்க்குறதுக்குலாம் லைக் கிடையாது. சினிமாக்கு எங்கே நடிக்க போயிரு, நல்லா வாய்ப்பு கிடைக்கும். ஃபோனை வை அப்படின்னு காலை கட் பண்ணிட்டான். செம்ம கானில் இருக்கான். அப்போ வாயின் வர டவலோட வந்து, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா? மித்ராட்டியாக பேசிகிட்டு இருக்கா? ஃபோனை கொடு அப்படின்னு ஃபோனை வாங்கி பார்த்துட்டு, நான் தைரியம் வந்தா அவகிட்ட நீ பேசிகிட்டு வந்திருப்ப. நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ அவட தான் பேசுவியா, இரு வரேன் அப்படின்னு அந்த நம்பரை பிளாக் பண்ணி டெலீட் பண்ணிட்டு, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு ஜிம்மனை பார்த்து சிரிச்சிட்ருக்கு. ஜிம்மன் அப்படியே அவளை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு, இப்போ எது நீ அவளேருந்து வெளில வந்த? அது மேடம்க்கு அவ்வளோ பொறாம, என் மேலே நம்பிக்கை இல்லை. அப்படி இல்லை ஜிம்மன், எனக்கு உண்மையில் நிறையவே நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் அந்த மித்ராவை நம்ப முடியாதுல்ல. ஒன்று நம்புவேன், அவளை நம்ப மாட்டேன். அதான் ஏதோ பேசி என் புருஷனை மகிட்டானா, அதான் வெளில வந்தேன். நீ வெளில வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இப்படி வந்து பாரு இதுதான் தப்பு அப்படின்னு அப்படியே பெட்டில் சாயிறாங்க. ஸோ அப்படியே ஒரு நாள் நைட் ஆகுது. மறுநாள் காலையில் வாயனா பைத்தியக்காரன் இப்படிலாம் போட்டு என்ன டார்ச்சர் எடுக்கிறான். ஐயோ ஜிம்மன், என்னடி என்ன, எனக்கு பசிக்குது, போய் சமைச்சு கொடு. அடிச்சேன்னு வச்சுக்கோ. என்னடி புருஷனை வேலை வாங்கிட்டு இருக்க, போ நீ பேசாம. அட போடா, நீ பண்ண வேலையில் என்னால் எழுந்துச்சி நடக்கவே முடியல. நான் என்கிட்ட போய் சமைக்கிறது என்னாலாம் பெட்டை விட்டு எந்திக்கவே முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் யார்? நீ தானே. ஓ பேசாம, நான்லாம் சமைக்க மாட்டேன்.
போய் சமைச்சு கொடுறா, பசிக்குதுடா. சரி விளக்கண்ண இரு, போய் சமைக்கிறேன் அப்படின்னு அவனும் எழுந்திரிச்சு வந்து எனக்கு நல்லா பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி கொடுக்குறான். அவளை உட்காந்து நல்லா முச்சுக்குன்னு சாப்பிட்றா. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஜிவனை பார்த்து என்னை அப்படியே தூக்கிட்டு போயேன். எங்கே தூக்கிட்டு போகணும்? அதோ அந்த பீச்சுக்கு தூக்கிட்டு போ, எனக்கு அங்கே போகணும்னு ஆசையாக இருக்குது. ஏன் கால் இருக்குல்ல, நடந்துட மாட்டியா? முடியாது, நீ என் புருஷன் தானே, தூக்கிட்டு போ. ஏன் என்னை தூக்கிட்டு போக மாட்டியா? சரிடி சரி, தூக்கிட்டு போகிறான், வா வந்து தொலை அப்படின்னு அவளை அப்படியே தூக்கிட்டு போகிறான். வயனுக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ஜிவனை நல்லா கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அந்த பீச்சில் அப்படியே உட்கார்றா. அவ்வளோ நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது. அப்போ தான் சன்ரைஸும் ஆகுது. அதையும் உட்காந்து ஆன்னு பார்த்துட்ருக்கா. ஜிவனோட ஷோல்டரில் சாஞ்சிட்டே ஜிவனும் அவளோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, எப்படி எப்படி இல்லை ஜிமன், எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஏன் தெரியுமா? உன் கூட இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நான் எத்தனை நாள் கனவு கண்டிருக்க தெரியுமா? ஆனால் இன்றைக்கி அந்த கனவே நிஜமாக நடக்குது. இது எப்படி சொல்கிறது, இது கனவா இல்லை நிஜமானு என்னால் சத்தியமாக ஃபீல் பண்ண முடியல. அந்தளவுக்கு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. இது கனவுலடி, நிஜம்தான், அது தெரியுதுடா, தெரியுது எனக்கு. சரியா, நீ மூடு, ஓவர் ஸ்மார்ட்டாக பேச தேவையில்லன்னா வாயை மூடு. சரிம்மா, நான் வாய முடிக்கிறேன், நீயும் மூடு அப்போனா அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி பேசி விளாண்டுட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு மாதம் கழித்து அந்த ஐலாண்ட்லேருந்து திருப்பியும் அவங்களோட பேக் ஆஃப் த டே அங்கே வந்துட்டாங்க கொரியாவுக்கு. ஸோ வந்ததுக்கப்புறம் வாயனா அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். அந்த வீட்டை பார்க்கும்போது இது நம்ம புகுந்த வீடு, நம்ம புருஷன் வீடு அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. அப்படியே பசிரிச்சிட்டே, சிம்மன் இது யார் வீடு? இல்லடி கேள்வி கேட்குற, உன் வீடு தாண்டி இது. என் வீடா இல்லை நம்ம வீடா? நம்ம வீடு தான், வா. அப்போ அந்த ஐலாண்டில் இருந்த வீடு அது உன் வீடு, இது நம்ம வீடு என்ன? அப்போ அது என் பேரில் தான் வாங்கினியா? ஆமாடி, அது உன் பேரில் வாங்கினேன், இது நம்ம 2 பேர் பேரில் இருக்குவா அப்படின்னு அவளை உள்ளே கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போய் அவன் பாட்டுக்கு மறுபடியும் உட்காந்து, ரெடி இப்போயும் சமைச்சு தரணுமா? வேண்டாம், இப்போ நான் சமைக்கிறேன் அப்படின்னு உள்ளே போய் உட்காந்து வெஜிடபிளாக கட் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. திடீர்னு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுது, ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது அவளுக்கு. அப்படியே சும்மா ஒவ்வொன்று பார்த்துட்ருக்கா. அவளுக்கு என்னன்னா நம்மளுக்கு கேன்சர் வந்துருச்சோ, ஏன்னா அடிக்கடி இப்படிலாம் தலை சுற்றுது, ஒரு மாதிரி மயக்கம் வருது அப்படின்னு ஒரு மாதிரி அழுகையாக வருது. அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே நிற்கும்போது, என்னடி சமைக்க போகிறேன்னு சொன்னேன், ஒரு மாதிரி நின்றுட்டுருக்க? இல்லை ஜிம்மன், ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. என்னாச்சு இப்போ? எதுக்கு மூஞ்சில் ஒரு மாதிரி சோகமாக இருக்குது? நான் அழுகிறியா? கலந்து கண்ணீராக வருது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், இப்போ தானே வந்தோம், நீ போ, எனக்கு ஒரு மாதிரி வாமிட் வருது அப்படின்னு அவள் போய் ரெஸ்ட் ரூமில் போய் வாமிட் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறா. ஜிம்முன்னு பார்க்குறான், என்னடா இவன் ஒரு மாதிரி வியடாக பிஹேவ் பண்ணுறாளே அப்படின்னு பார்த்துட்டு அவனும் சாப்பாடெல்லாம் சமைச்சு போய் கொடுக்குறான். சாப்பிட்றேன்னு சாப்பிடவே மாட்டேங்கிறா, ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கா. என்னடி ஆச்சு இப்போ? எதுக்குடி அழுகிற? என்னடி பண்ணுது உனக்கு? இல்லை ஜிம்மன், எனக்கு உடம்புக்கு ஏதோ பண்ணுது, எனக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஒரு மாதிரி வாமிட்டிங்காக இருக்குது, தலையில் கிருகிருன்னு சுற்றுது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜிம்மன், எனக்கு என்னமோ அடிக்கடி மயக்கம்லாம் வருது. அந்த ஐலாண்ட் இருக்கப்போ 2 நாள் அப்படி இருந்தது, பட் நான் இது பெருசாக கண்டுக்கல. ஒருவேளை போட்டில் ட்ராவல் பண்ணுறதால அந்த மாதிரி இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்குமே அப்படி தான் இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது ஜிம்மன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஒயன், நீ என்னை விட்டுலாம் ஒன்றும் போக மாட்டேன், பயப்படாத, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஏதாவது சின்னதாக ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்கும். நம்ம இத்தனை நாள் இங்கே இருந்துட்டு இந்த 1 மாதம் அங்கே போயிருந்து உனக்கு ஒத்துக்குள்ளே போல, வேறு ஒன்றும் இல்லை, வா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், வா வா அப்படின்னு அவளை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போகிறான். வாயனா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரமாட்டேன்றா. எனக்கு பயமாக இருக்குது சிம்மன், எனக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது, நான் செத்துருவேனான்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். அப்படியே உன்னோட அம்மா பின்னாடி வராங்க, வந்து உன்னோட மண்டியிலே ஒரு அடி அடிச்சுட்டு, ரெடி பண்ணிகிட்ருக்க மாப்பிள்ளை தான் இவ்வளோ தூரம் கூப்பிட்றாருல, ஆஸ்பத்திரிக்குள்ளே போக வேண்டியதானே, எதுக்கு உட்காந்து அழுதுட்டுருக்க? இல்லைம்மா, எனக்கு பயமாக இருக்குமா. அம்மா உன்னை யார் கூப்பிட்டா? மாப்பிள்ளை தான் ஃபோன் பண்ணி வர சொன்னார். அப்போ கரெக்டாக ஜிம்மனோட அம்மா வந்து, என்னம்மா வயன், இது கூடவா உனக்கு தெரியலை, எதுக்குமா இப்படி உட்காந்து அழுதுட்டுருக்க, எந்திரி வா, ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடலாம். ஐயோ ஆண்டி, எனக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன ஹாஸ்பிட்டல் போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரலான்னு சொல்கிறீங்க? எனக்கு பயமாக இருக்குது, ஃபஸ்ட் ஸ்டேஜா இல்லை 3rd ஸ்டேஜாலாம் தெரில, எனக்கு பயமாக இருக்குது, நான் வரல அப்படின்னு வாயின் உட்காந்து அழுதுட்டுருக்க. ஜிம்மனும், என்னையே அழுகாதடி, என்னம்மா இவ இப்படிலாம் சொல்கிறேன், எனக்கு பயமாக இருக்குமா, அப்போ வாயின் செத்துருவாளாம்மா. ஐயோ, இந்த பிறந்தறியாத 2 பசங்களை கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம படுற பாடு இருக்கே சம்மந்தி. சரி விடுங்க. இங்கே பாருமா வாயன், உனக்கு எத்தனை நாளாக வாந்தி வருது? ஒரு 5 நாளாக வருது. தலையெல்லாம் சுற்றுதா?
ஆமாம் சுற்றுது. சரி, உனக்கு கடைசியாக பீரியட்ஸ் எப்போ ஆச்சு? அது 1 மாதம் இருக்கும். இன்னும் வரல. என்னது? அதான் ஆண்டி எனக்கு பயமாக இருக்குது. இன்னும் 1 மாதமா பீரியட்ஸே வரல. அதான் இந்த மாதிரி ஏதாவது நோய் இருக்குமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஜிம்மனுக்கே புரிஞ்சிருச்சு. அப்படியே ஓயனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஓயனும், எதுக்குடா சிரிக்கிற? எதுக்கு சிரிக்கிற? இவ்வளோ நாள் அழுதுட்டு தானே இருந்தேன். இப்போலாம் சிரிக்கிற அப்படின்னு சொல்லும்போது, மறுபடியும் அவன் அழுகுறான். அவங்க அம்மா பார்க்குறாங்க. ஏன் ஜிம்மன் திடீர்னு சிரிச்சு இப்போ அழுகுற? அம்மா எனக்கு புரிஞ்சிருச்சுமா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காம்மா. எனக்கு புரிஞ்சிருச்சுமா, நான் அப்பாவாக போகிறேன் அதானம்மா அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அம்மா, நல்ல வேலைடா நீயாவது புரிஞ்சுக்கிட்டே, நான் என் பையனை நல்லா தான் வளர்த்துருக்கேன் அப்படின்னு ஜிம்னோட அம்மா அப்படியே பெருமையாக அவங்க பையனை கட்டி பிடிச்சி நான் பாட்டியாக போகிறேன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கா ஒரு செகண்ட் ஷாக்கு. ஏம்மா என்னம்மா சொல்கிறான்? அப்போ இதெல்லாம் கேன்சர் இல்லையா? அடியே விளக்கண்ண உடனே மாதிரி ஒரு பிள்ளை பெற்றதுக்கு பேசாமல் ஒரு அம்மிக்கல்லை பெற்று போட்டுருக்கலாம். அதெல்லாம் வந்து வாச்சிருக்க பாரு. ஏண்டி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கடி, இது கூட வாடி தெரில. பீரியட்ஸ் 1 மாதமாக தள்ளி போனால் இதாண்டி அர்த்தம். ஆமாம், கடைசியாக ஒரு 2 வாரமாக தொடர்ந்து இவனுக்கு எனக்கு அது நடந்ததே. அதுலேருந்து தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போது அம்மா நான் ப்ரெக்னென்ட், வா செக் பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு வாயனை வேகமாக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, கன்ஃபார்முங்க, வாயன் வந்து 1 மந்தாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டது ஜிம்முலாம் வாயன் அப்படியே தூக்கி பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்கான். இல்லை டாக்டர் கை பிடிச்சி ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்னு வேறு சொல்லிகிட்டு இருக்கான். அவங்க எப்போ அவன் போட்டுட்டு போய் சொல்லுப்பா, எதுக்குப்பா என்கிட்ட கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி அப்படின்னு வாயன்கிட்ட வந்து அவளோட கிஸ் பண்ணி அவளை அப்படியே கட்டி பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்கான். அவனுக்கா சந்தோஷம் தாங்கலை. அப்படியே வானத்துக்கு பூமிக்கும் பறந்துட்டுருக்க. வாயனுக்கு தான் அப்படியே ஷாக்கிங்காக இருக்குது. நான் அம்மா ஆக போகிறேனா? ஜிம்மனோட குழந்தைய நான் பெற்றெடுக்க போகிறேனா? கடவுளே, இதெல்லாம் உண்மையா? நான் கனவு கண்டதெல்லாம் நிஜமாக நடக்குதே, என்னால் ஏற்றுக்க முடியலையே. ஆனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வாயனை அப்படியே சிரிச்சிட்டே ஜிம்மனை பார்க்க, ஜிம்மனை சிரிச்சிட்டே வாயனை பார்க்குறான். ஆனால் ஃபேமிலிக்குலாம் ரொம்ப சந்தோஷம். ஸோ அதை செலிப்ரேட் பண்ணியாகணும்னு சொல்லி அன்றைக்கே ஒரு பெரிய பார்ட்டிலாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அரேஞ்ச் பண்ணி பாட்டும் கீட்டும் எல்லாம் நல்லா டான்ஸ்லாம் ஆடுறாங்க. ஜிம்முலாம் நல்லா மியூசிக் வாசிக்கிறான், பாட்டு பாடுறான், வானை தூக்கி சுற்றுறான். வானுமே ரொம்ப ஹாப்பியாக அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறா. அவளுக்கு தான் அம்மாவை போகிறோம் அப்படின்னு நினச்சி அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படியே எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இப்படியே போய் போய் வாயனுக்கு டெலிவரி பெயினும் வந்துருச்சு. ஜிம்முன்னு தான் வாயனை அப்படியே தூக்கிட்டு டாக்டர் டாக்டர்னு கத்திட்டு வரான். டாக்டரும், தம்பி 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 இந்த இங்கே படுக்க வைங்க. டாக்டர் இப்போவே பேசுகிறோம் பாருங்க. எப்போ இருப்பா அம்மால ஐசியூ கூட்டு போய் தான்ப்பா என்னென்னு பார்க்க முடியும், இங்கே வச்சு எப்படிப்பா படுக்க முடியும், நீ இருப்பா அப்படின்ட்டு அவனை நிப்பாட்டி வச்சு அவனை உள்ளே கூட்டு போயிட்டாங்க. ஜிம்முனா உட்காந்து கதறி கதறி அழுகுறான். அம்மா எங்கம்மா இருக்க? எனக்கு வலி வந்துருச்சுமா. எனக்கு வலி வந்துருச்சா? டேய் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனே இல்லையா? கூட்டு வந்துட்டோம்மா. நல்லது இரு, நான் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு வானைக்கு தேவையான திங்ஸு, ஜிம்முனுக்கு தேவையான திங்ஸு, குழந்தை பிறந்தா அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் அவங்க அம்மா ஆல்ரெடி வாங்கி பேக் பண்ணி ரெடியாலாம் வச்சுருப்பாங்க போல். அதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க அம்மா வந்து, எங்கடா எங்கே வாயினங்க மருமக எங்கே? குழந்தை பிறந்துருச்சா இல்லையா? ஏம்மா உள்ளதாம்மா இருக்கா, வாயின் கத்துறாம்மா, எனக்கு பயமாக இருக்குமா. சார் நீங்கள் தானே வாயனோட ஹஸ்பண்ட்? ஆமாம் நான் தான். சரி அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆக போகுது, உள்ளே வாங்க. எதுக்கு? எனக்கு பயமாக இருக்குது, நான் வரல. சார் வாங்க சார், அவங்க நீங்கள் தான் வேணும்னு சொல்கிறாங்க சார். சரி அப்படின்னு ஜிம்முன்னு உள்ளே வரான். அவனுக்கு ஒரு மாதிரி கை காலெல்லாம் நடுங்குது. அவனுக்கும் ஒரு மாதிரி அள்ளு விடுது. இருந்தாலும் சரி வாயனுக்காண்டி நம்ம எதுவும் காட்டிக்கூடாது. வாயனோட கையை டைட்டாக பிடிக்கிறான். வாயனை ஜிம்முனை பார்த்து, ஜிம்முன்னு வலிக்குது, ஜிம்முன்னு வலிக்குது, ஜிம்முன் வலிக்காதடி. இன்னும் கொஞ்ச நேரம் தான், குழந்தை வந்துடும் அப்படின்ட்டு அவனும் வாயன் கூட சேர்ந்து பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் வாயனுக்காண்டி எதுவும் காட்டிக்காமல் தைரியமாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். வாயனும் ஒரு 1/2 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் குழந்தைய பெற்று எடுக்கிறா. அவ்வளோதான், ஜிம்முனுக்குலாம் அள்ளல. அப்படியே குழந்தைய பார்த்து சிரிக்கிறான். அவனுக்கு குழந்தைய பார்த்து சந்தோஷப்படவா இல்லை வான் இவ்வளோ கஷ்டப்படலான்னு நினச்சி அழுகுவான்னு தெரியல. குழந்தைய பார்த்து அப்படியே பையன்தான் பிறந்திருக்கான். அவனை அப்படியே மறுபடியும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அவனுக்கு இந்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணல, ஸோ அதுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. வாயனும் லைட்டாக மயக்கமாயிட்டா. அவ்வளோதான், ஜிம்முன்னு பதறிட்டான். டாக்டர் இங்கே பாருங்கள், என் பொண்டாட்டி ஏதோ ஆயிடுச்சு, ஏதோ வாங்கிட்டா. சார் அது வலி தாங்க முடியாமல் மயக்கிறது தான், நார்மல் தான். இன்னும் கொஞ்சம் கழிச்சு அவங்களே எழுந்திருவாங்க. நாங்கள் நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம், போங்க. நீ என் குழந்தை எங்க? குழந்தை தானே வெளியில் உங்கள் அம்மா கிட்ட தான் இருக்குது, போங்க அப்படின்னு சொன்னதும் அப்படியே வெளில வரான். அவங்க அம்மாவும் குழந்தைய வச்சுட்டு, பாரா எனக்கு பேராக பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது வானோட ஃபேமிலி வந்துட்டாங்க. அந்த 2 அக்காவும் குழந்தைய பார்த்து, இது யாரை மாதிரி இருக்குது? இது தங்கச்சி மாதிரி இருக்குது. இல்லைக்கா இது தம்பி மாதிரி தான் இருக்குது. இல்லை இது
ஒயன் மாதிரி தான் இருக்குது. இல்லை இது ஜிமுன் மாதிரி தான் இருக்குது. அவங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்ருக்கேன். ஜிமுனுக்கா சந்தோஷமாக இருக்குது, ஒரு பக்கம் பயமாக இருக்குது, ஒரு பக்கம் ஒயனெல்லாம் கண்ணு முழிக்கலையே அப்படின்னு அதையே நினச்சிட்டே இருக்கான். அப்போ ஒயனோட அம்மா தான், தம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் கண்ணு முழிச்சிருவா, நீங்கள் எதை நினச்சும் பயப்படாதீங்க சரியா, அப்படி ஒன்றும் எனக்கு ஆயிராது சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஜிமுனும் சரி ஆண்டி நானும் அதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நர்ஸ் வந்து சார் உங்கள் ஒய்ஃப் வந்து கண்ணு முடிச்சிட்டாங்க, குழந்தை தூக்கிட்டு வந்து பாருங்க அப்படின்னு சொன்னதும் அவனும் அப்படியே தம்பியை வாங்கிட்டு வேகமாக அப்படியே ஒயனை பார்க்க தான் போகிறான். ஒயனுக்கு கண்ணு முழிச்சு சிம்மன் தம்பி எங்க இதாக இருக்கான் பாருடி. என்ன சிம்மன் இவன் அப்படியே பார்க்க உன்ன மாதிரி இருக்கான், உன் சின்ன வயசு ஃபோட்டோவில் உன்னை பார்த்துருக்கேன் அதே மாதிரி இருக்கான்டா, இவன் என்ன மாதிரி இல்லைடா. அடியே பாவி, நீ இவ்வளோ நேரம் கண்ணு முழிப்பியோ முழிக்க மாட்டியோ நான் பயத்தில் இருந்தா உனக்கு இது ஒரு பிரச்சனையா, அவன் யார மாதிரி இருந்தா என்னடி, அவன் நம்ம பையன்டி அப்படின்ன மாதிரி ஓயனை பார்த்து சிரிச்சுட்டு அவளோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அவளும் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு பயந்துட்டியான்னு கேட்குறா. செத்துட்டேன் அப்படின்றான். ஸோ இதோட இந்த மினி சீரீஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் மை வீடியோஸ். டாடா பை, see you later.